ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி தரோம். நீங்கள் தேவைப்படுற என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறீங்களோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோவை போடுறேன். இப்போ நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தேன். 10th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர். அதுலேருந்து சில கொஸ்டின் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். லெட் f of x equal to x minus 1, g of x equal to 3x plus 1 and h of x equal to x square show that f dot g dot h equal to f dot g dot h. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எஃப் டாட் ஜி எக்ஸ், எஃப் டாட் ஜி தனியாகவும் எக்ஸ் தனியாகவும் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து எஃப் ஆஃப் 3x + 1 ஈக்குவல் டு 3x + 1 ஈக்குவல் -1 ஈக்குவல் டு 3x. நவ் ஃபைண்ட் எஃப் டாட் ஜி டாட் ஹெச் எக்ஸ், எஃப் டாட் ஜி டாட் ஹெச் எக்ஸ். அப்போ எஃப் டாட் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எஃப் டாட் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 3x ஸ்கொயர் அதை ஃபஸ்ட்டு சொல்யூஷனாக வச்சுக்கலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஜி டாட் ஹெச் எக்ஸ், ஜி டாட் ஹெச் எக்ஸை ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸில் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 3x ஸ்கொயர் + 1 எடுத்துக்கலாம். அப்போ 3x ஸ்கொயர் + 1. அடுத்தது எஃப் டாட் ஜி டாட் ஹெச் எக்ஸ், ஏற்கனவே எஃப் டாட் ஜி டாட் ஹெச் எக்ஸ் தனியாக. இப்போ எஃப் ஆஃப் ஜி டாட் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3x ஸ்கொயர் + 1 ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் + 1 - 1 ஈக்குவல் டு 3x ஸ்கொயர். இது நம்பர் 2 சொல்யூஷன். ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS hence proved. அடுத்தது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் எஃப் வந்து -5 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தட் இஸ் அது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் 6x + 1 வந்து கண்டிஷன் வந்து -5 ≤ x < 2. எஃப் 5x ஸ்கொயர் -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான கண்டிஷன் 2 ≤ x < 6. 3x - 4னு கொடுத்துருக்காங்க. அது வந்து 6 ≤ x < 9. அதாவது எக்ஸுக்கான ரேஞ்ச் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 இது ஃபஸ்ட்டு. செகண்டு எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. தேர்டு 2f ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. ஃபோர்த்து 2f ஆஃப் -2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. ஃபார் x equal to -3 and x equal to -2 lies in -5, 2 range f of x equal to 6x plus 1. அப்போ f of -3 equal to 6 of -3 plus 1 is equal to -18 plus 1 equal to -17. f of -2 is equal to 6 of -2 plus 1 to -12 plus 1 equal to -11. For x equal to 1 lies in -5, 2 f of 1 equal to 6 of 1 plus 1 equal to 7. For x equal to 2 and x equal to 4 lies in 2, 6 f of x equal to 5x square minus 1. So f of 2 is equal to 5 into 2 square minus 1, that is 5 of 4 minus 1 equal to 19. f of 4 எடுத்துக்கிட்டோம்னா 5 of 4 square minus 1. இப்போ 5 of 16 minus 1, 5 into 16 minus 1 அதான் அர்த்தம். இப்போ 79. For x equal to 6, x is equal to 7 and x is equal to 8 lies in 6, 9 f of x equal to 3x minus 4. f of 6 equal to 3 of 6 minus 4 அப்படின்னு சொன்னா 18 minus 4 equal to 14. f of 7 சொன்னா 3 into 7 minus 4, that is 21 minus 4 17. f of 8 ன்னு வச்சுக்கிட்டோம்னா 3 into 8 minus 4 24 minus 4 20. கால்குலேஷன்ஸ் இப்போ ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of -3 plus f of 2 அப்படிங்கிறது ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டோம். அதான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -17 plus 19 equal to 2. Second subdivision f of 7 minus f of 1. f of 7 வந்து 17, f of 1 வந்து 7, so 10 the answer. Third subdivision 2f of 4 plus f of 8. f of 4 வந்து 79, so 2 into 79 plus 20 பண்ணோம்னா 158 plus 20 is equal to 178. Fourth subdivision 2f of -2 minus f of 6 divided by f of 4 plus f of -2. இப்போ f of -2, f of 6, f of 4,
எஃப் ஆஃப் மைனஸ் டூ எல்லாத்துக்குமே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 11 மைனஸ் 14 டிவைடட் பை 79 ப்ளஸ் மைனஸ் 11. ஸோ மைனஸ் 22 மைனஸ் 14 டிவைடட் பை 68. ஸோ மைனஸ் 36 பை 68. ஃபைனலி மைனஸ் 9 பை 17. ஸோ 2 ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் பேப்பர்லேருந்து இது மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஆல்.